மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸாக வர்ற ஆரவல்லி ஆர்பிஐ ரிப்போர்ட்டு இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடெக்ஷனோட ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ரிப்போர்ட்டு ப்ளஸ் ஏஐ பற்றின ஒரு சம்மிட் நடக்க போகுது இந்தியாவில். இது எல்லாம் முக்கியமான நியூஸு உள்ள நியூஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் 100 hours ஆஃப் கிளாஸ் கம்ப்ளீட் மெட்டீரியல் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஓரியன்ட் டெஸ்ட்டு உடனே எவாலுவேட் பண்ணி தரப்படும். டிட்பிட்ஸ் எல்லாம் உண்டு. இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூஸ் 1. சுப்ரீம் கோர்ட் passes its own Aravalli judgment, moots new expert panel amid ecological concern. ஆக்சுவலாக நவம்பர் 20th வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா 100 மீட்டர்ஸுக்கு அதிகமா இருக்கிற ஹில்ஸ் மட்டும்தான் ஆரவல்லிக்குள்ள அடங்கும். அதர் தென் தட் இட்ஸ் நாட் ஆரவல்லி, ஸோ இட் வாஸ் ஓப்பன் டு எக்ஸ்பிளாய்டேஷன். இந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ராஜஸ்தான்ல மட்டும் இல்லை, அந்த ஆரவல்லி ரேஞ்சஸ் பாஸ் ஆகிற குஜராத்ல இருந்து டெல்லி வரைக்கும் இருக்கிற 4 ஸ்டேட்ஸ்ல எல்லா இடத்துலையுமே ப்ரொடெஸ்ட். ஸோ இந்த டைம்ல கவர்மெண்ட் நடுவில் ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி அண்டர்கான் போயிட்டு இருக்கிற மைன்ஸ் செயல்படலாம், அடிஷனல் மைன்ஸ் சாங்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இன்டர்மீடியட் டைம்லன்னு சொல்லி ஒரு டெசிஷன் கவர்மெண்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ மறுபடி சோமோட்டோவா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை மறுபடியும் சோமோட்டோனா தானா முன் எடுக்கிறது எடுத்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பேனல் ஒரு எக்ஸ்போர்ட் அடங்கிய ஒரு பேனல் அமைச்சு ஸோ என்வரான்மெண்டல் டீக்ரேடேஷன் எப்படி இருக்கும், பாசிபிளா இல்லையான்னு செட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் நியூஸ். ஸோ உள்ள நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ப்ரிலிம்ஸ் ஓரியன்ட் டேட்டாஸ் இது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹில்ஸ் ப்ரொடெக்டட். ஸோ அந்த 100 மீட்டர்ஸ் லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனுக்கு மேல இருக்கிறது வெறும் 1048 ஹில்ஸ் தான். டோட்டல் ஹில்ஸ் 12,081. 12,081ல ஒன்லி 1048 மட்டும் தான் ப்ரொடெக்டடா நிற்கும். எப்போ அந்த 100 மீட்டர்ஸ் டைம்ல இது பெஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணா. இமிடியேட் ஸ்டே ஆன் த ஆர்டர் இப்போ ஸ்டே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஹை பவர்ட் கமிட்டி சொன்ன மாதிரி ரிஸ்க் அனலைஸ் பண்றது. எதை மாதிரி ரிஸ்க்னா, ஃபர்ஸ்ட் அந்த 100 மீட்டர்ஸ் லோவா இருக்கிற அந்த ஹில்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணா ரிஸ்க் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளவு பாதிப்புங்கிறத ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் பண்ணணும். அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஓகேவா. அனலைஸ் த சஸ்டைனபிள் மைனிங், அந்த இடத்துல சஸ்டைனபிள் மைனிங் பண்ண முடியுமா கூடாதா அப்படிங்கிறது. அசஸ் த ரிஸ்க் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியா. அந்த எக்ஸ்க்ளூடட் ஏரியா அந்த 100 மீட்டர்ஸுக்கு தாண்டி இருக்கிற எக்ஸ்க்ளூடட் ஏரியா, அதுதான் அதோட அசஸ்மெண்ட். இது மூணுத்தையும் டிக்ளேர் பண்றதுக்கு தான் அந்த ஹை பவர் கமிட்டி. மல்டி டெம்போர் எவாலுவேஷன், அசஸ்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் கான்சிக்வன்ஸ் அக்ராஸ் த என்டையர் ஆரவல்லி எக்கோசிஸ்டம். அந்த ஆரவல்லி ஹில்ஸ் மட்டும் இல்ல, இப்ப ஆரவல்லி ஹில்ஸ் எரோட் ஆயிடுச்சு இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா தார் டசரோட என்க்ரோச்மெண்ட் பியாண்ட் ஆரவல்லி இப்போ இருக்கிற மத்திய பிரதேஷ் கூட வரலாம். ஸோ இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸை அசஸ் பண்றதுக்கு தான் இந்த மல்டி டெம்போரல் எவாலுவேஷன். ஓகேவா. வெதர் த ரெஸ்ட்ரிக்டிவ் டெஃபினிஷன் ஹஸ் இன்க்ரீஸ் பிராடன் நான் ஆரவல்லி ஏரியாஸ். ஆமா, இப்ப எப்படி சொல்றாங்கன்னா, அந்த 100 மீட்டர்ஸ் இதுதான் ஆரவல்லி அப்படின்னு சொல்லி முடிக்கக்குள்ள அந்த 100 மீட்டர்ஸ் தவிர்த்து இருக்கிற ஆரவல்லி ரேஞ்சஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது ஓப்பன்ல இருக்கு. இதுதான் அந்த வேர்டிக்ட்ல ஒரு கீ பாயிண்ட். நெக்ஸ்ட், இந்த நம்ம ஆரவல்லியை பத்தி போதுமான அளவு பார்த்தாச்சு. ஸோ இப்ப அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்றாங்க இல்லையா, அந்த ஆங்கிள் என்விரான்மெண்டல் சென்சிட்டிவ் ஜோன்ஸ் அப்படின்னா என்ன முதல்ல பார்க்கணும். என்விரான்மெண்டல் சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னா ஒரு கோர் ஏரியா. அந்த கோர் ஏரியாங்கிறது ஹைலி ப்ரொடெக்டட் ஏரியா. என்னவா இருக்கலாம், ஒரு நேஷனல் பார்க்கா இருக்கலாம், இல்ல வைல்ட் லைஃப் சாங்சுரியா இருக்கலாம், டைகர் ரிசர்வா இருக்கலாம். இது மாதிரியான ஹைலி ப்ரொடெக்டட் ஏரியா ஒரு சர்டைன் கிலோமீட்டர் ரேடியஸ் உள்ள இருக்கும். அந்த ஹைலி ப்ரொடெக்டட் ஏரியாவில இருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. மேபி 10 கிலோமீட்டர்ஸ் ஆர் 8 கிலோமீட்டர்ஸ். அது ஒரு ஏரியாவுக்கு ஒரு மாதிரி மாறும். பர்ஃபெக்டா ஒரு எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் அப்படிங்கிறது இத்தனை கிலோமீட்டர் ரேடியஸ் ஆஃப்டர் த ப்ரொடெக்டட் ஏரியான்னு நம்ம டெஃபினேஷன்ல இல்ல. ஸோ ஒரு ப்ரொடெக்டட் ஏரியாவுக்கும் ஒரு மாதிரி எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் இருக்கும்.
ஸோ அந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை சர்டிஃபை பண்ணது என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ஓகேவா? அதோட மீன் என்னன்னா, அந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோனோட மீன் என்னன்னா, இட் வில் ஆக்ட் அஸ் அ ஷாக் அப்சர்வர். இந்த கோர் ஏரியா ப்ரொடெக்டட் ஏரியாவுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு டெவஸ்டேஷன், ஏதாச்சும் ஒரு ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் வரப்போகுதுன்னா அது ஷாக் அப்சர்வர் மாதிரி இன்னும் ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா? ஆக்டிவிட்டிஸ் 3 விதமா ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ்ல 3 விதமா ஆக்டிவிட்டிஸ் பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஹிபிட்டட். இந்த ஆக்டிவிட்டிஸ் சுத்தமா அலௌடு கிடையாது. அந்த என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்னா, மைனிங் அலௌடு கிடையாது. மேஜர் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் நல்லா பார்க்கணும். மேஜர் ஒரு லிமிட் இருக்கும், லிமிட் பிக்ஸ் பண்ண அதை விட ஹை குவான்டிட்டி ஹை பவர் எனேபிள்டு ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் அலௌடு கிடையாது. பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அது சாயில் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், ஏர் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், ஒரு தெர்மல் பிளான்டா இருக்கலாம், ஏன் இது ஒரு நியூக்ளியர் வேஸ்ட் எமிட் பண்ற இண்டஸ்ட்ரியா கூட இருக்கலாம். இதெல்லாம் நாட் அலௌடு. அடுத்து ரெகுலேட்டட் வித் சம் பேராமீட்டர்ஸோட தே ஆர் அலௌடு. these processes are allowed. which are na agriculture நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், ஆல் பர்மிட்டட் ஏரியா நினைப்போம். இல்ல, அது ஒரு ரெகுலேட்டட் ஏரியாக்குள்ள வர்றது. இப்போ அக்ரிகல்ச்சர்ல அதிகப்படியான ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றதுனால சாயில் பொல்யூஷன் அதிகமாகுது. நம்ம அக்ரிகல்ச்சர்னு பார்க்கக்குள்ள அது பர்மிட்டட் அப்படின்னு நினைப்போம். இல்ல, அது ரெகுலேட்டட். நெக்ஸ்ட் டூரிசம் ரெகுலேட்டட், கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் ரெகுலேட்டட். பர்மிட்டட்னா 100% பர்மிட்டட் இந்த ஒர்க்லாம் அங்க செய்யறதுக்கு. ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஃபார்மிங், ரினியூவபிள் எனர்ஜி, சோலார், விண்ட், அந்த மாதிரி எனர்ஜி, எக்கோ டூரிசம், இதெல்லாம் வந்து பர்மிட்டட். நெக்ஸ்ட் ஆரவல்லி ஹைட்ராலஜிக்கல் சிக்னிபிகன்ஸ். ஆரவல்லி ரேஞ்ச் ஆக்ட் அஸ் வாட்டர் ரீசார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படின்றதுதான் ஃபேக்ட். ஸோ எப்படி அது வாட்டர் ரீசார்ஜரா, கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜரா எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற டெக்னிக்கல் டேர்ம்ஸை நம்ம படிக்கணும். ஃபர்ஸ்ட், ஆரவல்லி ரேஞ்ச் இஸ் மேட் ஆஃப் ஃப்ராக்சர்ட் அண்ட் விதர்ட் குவாரசைட். இந்த டைப் ஆஃப் ராக் அது ஓல்ட் ஃபோல்ட் மவுண்டைன். அந்த ஓல்ட் ஃபோல்ட் மவுண்டைன்ல மேஜரான போர்ஷன் எதுன்னா இந்த குவாரசைட்ஸ் தான். இந்த குவாரசைட்ஸ்ங்கிறது கேப் போரஸ் நேச்சர். மழை பெய்யக்குள்ள இந்த ரெயின் கம்ஸ், இட் வில் ஆக்ட் அஸ் ஒரு சல்லடை மாதிரி ஆக்ட் ஆகும். அப்படியே போயிட்டு தண்ணிய ரன் ஆஃப் ஆக விடாது, ஸ்பாஞ்ச் மாதிரி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அப்போ அப்சர்வ் பண்ணி வச்சுக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் லெவல் ஆயிடும். வேற எந்த ஒரு இக்னிசியஸ் ராக் டைப்போ இல்ல வேற ஏதாவது ராக் டைப்பா இருந்தா தே கேன் டூ தட்ஸ். ஆனா இந்த குவாரசைட்ஸ் ராக்கு இதை செய்ய முடியும். அப்போ அந்த ராக்கால உருவானதுதான் இந்த ஃபோல்ட் மவுண்டன், தட் இஸ் ஆரவல்லி. ஸோ அதனாலதான் வாட்டர் ரீசார்ஜ் பாசிபிள். அடுத்து ரிவர் சோர்ஸ் ஆக்சுவலா லூனி, பனாஸ் அண்ட் சபர்மதி இந்த மாதிரியான ரிவர்ஸுக்கு சோர்ஸா இருந்து அந்த ஆரவல்லி. ஸோ இம்பார்ட்டன்ட். நேச்சுரல் வாட்டர் ஹார்வெஸ்டிங் enhances soil moisture and base flow, functions as the natural water harvesting system. நேச்சுரல் தண்ணியை வீணாக்கல, குடிச்சு வச்சுக்குது, அதுதான் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அடுத்த நியூஸ், இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் growth hits 25th month high of 6.7% in November, led by manufacturing surge. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. மந்த்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. பேஸ் என்னன்னா ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன் இல்லை, ஒரு செலக்டட் செக்டாரோட ப்ரொடக்ஷன். அந்த ப்ரொடக்ஷனை வச்சு நம்ம ஜிடிபி குரோத்தையோ இல்ல மற்ற குரோத்தையோ நம்ம முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ஐஐபி. என்ன நியூஸ் அப்படின்னா, ஒரு ஹை ரேஞ்ச் ஆஃப் ஐஐபியை இந்த டைம்ல பார்த்துருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா ஃபெஸ்டிவல் சீசன். ஒன்ஸ் ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் வந்துச்சுன்னா ஸ்டாக் ஹோல்ட் பண்ணி வச்சுக்க ப்ராடக்ட்லாம் தீந்துரும், சேல் ஆயிடும். சேல் ஆன பிறகு மறுபடியும் ரீஸ்டாக் ஃபில் பண்றதுக்கு அந்த ப்ராடக்டை மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளா இருக்குன்னா, ஒரு ஆயிலா இருக்கட்டும், ஒரு ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்டா இருக்கட்டும், ஒரு பெஞ்சா இருக்கட்டும்,
எல்லாமே இந்த டைம்ல என்ன ஃபெஸ்டிவல் டைம்ல அதிகப்படியா சேல் ஆகும். சேல் ஆனதை ரீஃபில் பண்றதுக்கு ப்ரொடக்ஷன் அதிகமா பண்ணுவாங்க. அந்த டைம்ல கணக்கு பண்ணதுனால ஐஐபி அதிகமா தெரியுது. ஓகேவா? செக்டாரல் இந்த ஐஐபி மேனுஃபேக்சரிங் செக்டார் 8% growth of 8% growth 8% growthங்கிறது ரொம்ப அதிகம் மேனுஃபேக்சரிங் செக்டார். கேபிட்டல் கூட்ஸ் 10.4% growth இதுவும் அதிகம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 12.1% growth, மைனிங் 5.4% growth. இதெல்லாம் டேட்டாஸ் ரிலீஸ்டு. கன்சியூமர் கூட்ஸ் ரீபவுண்ட், கன்சியூமர் கூட்ஸ் டியூரபிள் 10.3% growth at 12-month high. இந்த கன்சியூமர் டியூரபிள் கூட்ஸ் வந்து 12 monthல இதுதான் ஹையஸ்ட் growth percentage. ஓகேவா? கன்சியூமர் நான் டியூரபிள் வந்து 7.3% ஹை. எலக்ட்ரிக் செக்டார் contracted by 1.5%. the only sector showing negative growth. இது முக்கியம். எலக்ட்ரிசிட்டி செக்டார் மட்டும் நெகட்டிவ் growthல காமிச்சிருக்கு according to IIP. so understanding IIP prelims-ல இதுல என்ன क्वेश्चन வரும்? IIP அப்படிங்கிறது குவான்டிட்டி டினோட்டிங் இண்டெக்ஸ். குவாலிட்டி இல்ல குவான்டிட்டி. குவான்டிட்டிக்கும் குவாலிட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஐஐபிங்கிறது குவான்டிட்டி. சோ குவான்டிட்டி ஆஃப் என்னன்னா ப்ரொடக்ஷன். இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன், எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி செக்டார்ஸ்ல ஃபர்ஸ்ட் எவ்வளவு குவான்டிட்டி ப்ரொடக்ஷன் ஆகுது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டு போனா ஒரு பிரிக்கு, செங்கல் எவ்வளவு ப்ரொடக்ஷன் ஆகி எவ்வளவு சேல் ஆகுதுன்றத பொறுத்து தான் ஒட்டுமொத்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அந்த ஒட்டுமொத்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தா எவ்வளவு ப்ராடக்ட் வெளியாகுதுன்றது புரியும். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த ப்ராடக்ட் எவ்வளவு வெளியாக போகுதுன்றதுக்கு இந்த பிரிக்கு ஃபர்ஸ்ட் அடித்தளமா இருக்கிற இந்த பேஸ் ப்ராடக்ட் எவ்வளவு ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு, சேல் ஆயிருக்குன்னா நம்ம ஓரளவுக்கு அவுட்புட்டை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதே போலதான் எலக்ட்ரிசிட்டி இல்லாம எந்த இண்டஸ்ட்ரி இல்லை. எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு யூஸ் ஆயிருக்குன்னு பார்த்தா எவ்வளவு ஜிடிபி எவ்வளவு வரப்போகுதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனாலதான் இந்த செலக்டட் செக்டாரோட குவான்டிட்டியை கணக்கு பண்ணி நம்ம இந்த இண்டெக்ஸை மந்த்லி ரிலீஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகேவா? சேஞ்சஸ் த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வால்யூம் ரிஃப்ளெக்டிங் த growth rate ஆஃப் இண்டஸ்ட்ரி இன் த எக்கானமி. ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியோட growth-ஐ டிக்ளேர் பண்றது, ஒரு மாதிரியான ப்ரிடிக்ட் பண்றது நேச்சர் வந்து இந்த ஐஐபி இண்டெக்ஸுக்கு உண்டு. நெக்ஸ்ட் ரிலீஸ்ட் பை நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த டேட்டா முக்கியம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் கீழே இருக்கிற நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ் தான் ரிலீஸ் பண்றது. பேஸ் இயர், ஒரு பேஸ் இயர். இந்த இப்ப வர்ற குவான்டிட்டியை சம்திங் வேற ஏதோ ஒரு குவான்டிட்டியோட கம்பேர் பண்ணதா இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா தெரியணும் இல்லையா? ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு பேஸ் இயர் 2011 to 2012 தான். ஓகேவா? இதுதான் பேஸ் இயர். growth drivers, ஃபெஸ்டிவ் கேலண்டர் ஷிஃப்ட். நான் சொன்னாலே ஃபெஸ்டிவ் டைம்ல அதிகப்படியாக சேல் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் ரீஃபில் பண்ண போறாங்க. பாசிட்டிவ் ரீஸ்டாக்கிங் சொல்லியாச்சு. நார்மலைசேஷன் ஆஃப்டர் அன்சீசனல் ரெயின்ஸ் கான்ட்ரிபியூட்டட் டு த நவம்பர் சர்ஜ். சீசனல் ரெயின்ஸ் நமக்கு ஒரு மாதிரி இந்தியாவுக்கு பெனிஃபிட் பண்ற மாதிரியான அமைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாலிசி இம்பாக்ட். ஐஐபி டேட்டா இஸ் யூஸ்டு பை ஆர்பிஐ ஃபார் மானிட்டரி பாலிசி அசஸ்மெண்ட். ஸோ ஐஐபி டேட்டா வச்சு தான் ப்ரொடக்ஷன், இந்த ப்ரொடக்ஷனை வச்சு தான் சேல். அப்போ இட் ஆல் இன்டர் கனெக்டட் வித் த மானிட்டரி சிஸ்டம் ஆஃப் த கவர்மெண்ட். அப்போ அந்த மானிட்டரி சிஸ்டத்தை டிஃபைன் பண்றது இல்ல ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்றது ஆர்பிஐ. ஸோ ஐஐபி இண்டெக்ஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆர்பிஐ to declare its monetary formulas, monetary actions. இருக்கலாம் எவ்வளவு மணி சர்க்குலேஷன் உள்ள இருக்கணும், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்லாம் டிக்ளேர் பண்றதுக்கு ஐஐபி வந்து ஒரு யூஸ்ஃபுல் டூல். லிமிடேஷன்ஸ். ஐஐபி எக்ஸ்க்ளூட்ஸ் த சர்வீஸ் செக்டார். கன்ஸ்ட்ரக்ஷன், எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் செக்டாரை மட்டுமே வச்சு ஆகினது தான் இந்த ஐஐபி, which does not include the service sector and the informal and unorganized sector. ஆனா நம்ம இந்தியாவில் மேஜர் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆர் டன் பை அன்ஆர்கனைஸ்டு எம்எஸ்எம்இஸ் தான். எம்எஸ்எம்இஸ் கூட ஃபுல்லி இன்கல்கேட்டட் இன் ஐஐபி இல்ல, லிமிடெட் எம்எஸ்எம்இ தான் ஃபுல்லா இன்கல்கேட்டட். ஓகேவா? நெக்ஸ்ட், யூனியன் கவர்மெண்ட் gearing up host மெகா AI summit in February with 20+ head of state. மெகா AI. So world
ஃபுல்லா யாரை பார்த்து பயப்படுறாங்கன்னா we have to take a cautionary step towards the artificial intelligence. அதுக்காக ஆரம்பிச்சது தான் இந்த ஏஐ சம்மிட். ஃபர்ஸ்ட் 2023ல யூகேல பிளெட்லி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறாங்க. பெட்லி டிக்ளரேஷன் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸோ we have to use the AI cautiously with safety tools and coordinate with other countries ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அந்த டிக்ளரேஷன்ல. ஸோ இயர்லி ஒரு நேஷன் நடக்குது. ஸோ 2026ல இட்ஸ் சப்போஸ் டு பி கண்டக்டட் இன் இந்தியா. அதான் நியூஸ். ஸோ நம்ம ஏஐ பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும். why it should take place in India அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் AI Impact Summit 2026 in February together with 15 to 20 heads of state and 1 lakh participants. அதிகப்படியா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட்ல பிளெட்லி பார்க் யூகே ஃபர்ஸ்ட் AI சம்மிட். கொஸ்டின் இப்படிதான் வரும். பெட்லி டிக்ளரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி வரும். பெட்லி டிக்ளரேஷன் அசோசியேட்டட் டு வாட் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்தா இட் இஸ் அசோசியேட்டட் டு த ஏஐ சம்மிட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 2023ல யூகேல பிளெட்லி நடந்துச்சு. பார்ட்டிசிபேட்டட் பை 27 countries and then 2024 in Seoul and 2025 it has held in Paris. 2026 it is supposed to be get in India. ஓகேவா? Next, understanding the AI categories. ஏஐனா நமக்கு ஒரு ரஃபா ஒன்று தெரியும். ஏஐனா ஒரு மிஷின், ஒரு டூல், நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு இட் லேர்ன் சம்திங் அண்ட் இட் சப்போஸ் டு டூ சர்வீஸ் டு அஸ். இதுதான் ஏஐன்ற நமக்கு புரிஞ்சிருக்கு. அதுலயே கேட்டகரிஸ் இருக்கு. அதுல ரொம்ப டேஞ்சரஸான கேட்டகரி அப்படிங்கிறது ஃப்ரான்டையர் ஏஐ. ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரான்டையர் ஏஐ இட் அட்வான்ஸ் ஏஐ சிஸ்டம். highly advanced AI system at the cutting edge compatibility representing the most powerful model currently available. ஆக்சுவலா இதுல டினோட் பண்றது என்ன அப்படின்னா, முதல்ல ஏஐன்றது சிம்பிள் தெரிஞ்சுக்கணும். ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம நம்ம நமக்கு புதுசா ஒன்று கிரியேட் பண்ணித்தான்னு நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த ஜெமினியோ இல்ல சாட் ஜிபிடியோ நமக்கு ரெடி பண்ணி தரும். அதுல இல்ல சிக்கல். ஸோ இட் இஸ் லேர்னிங் ஃப்ரம் அஸ் வேரியஸ் டேட்டாஸ் அரௌண்ட் த இன்டர்நெட். எல்லாத்துல இருந்து நம்ம கத்துக்கிட்டு நமக்கு சர்வீஸ் பண்றது தான் அந்த ஏஐ. இதுல இந்த ஃப்ரான்டையர் ஏஐங்கிறது ஒரு டொமைன் மட்டும் கத்துக்கிட்டு சிங்கிள் செக்டார்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த கத்துக்கிற லோடு அதிகமாயிடும். லோடு அதிகமானா இட் வில் கெட் எக்ஸ்பர்டைஸ் இன் த டொமைன். அப்போ ஆர்பிட்ரியா ஏதோ டெசிஷன் எடுக்கிறதுக்கு முற்படும். அப்படி எடுத்ததுன்னா இட் மைட் பி டேஞ்சரஸ் டு த ஹியூமன். இதனாலதான் இந்த ஃப்ரான்டையர் ஏஐ சம்வாட் டேஞ்சர் அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ அந்த ஃப்ரான்டையர் ஏஐ வெரி லார்ஜ் ஸ்கேல் மாடல் எல்எல்எம்ஸ் அப்படின்னா டேட்டாஸ் அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து நம்ம கத்துக்கிற ஒரு அந்த மெத்தடுக்கு பேர் தான் எல்எல்எம், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அர்த்தம். மல்டி மாடல் இன்னும் ப்ரிசைஸா எக்ஸ்பிளைன் பண்ண போனா இந்த எல்எல்எம் அப்படிங்கிறது இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்குறோம் வச்சுக்கலாம். ஒரு சாட் ஜிபிடில டெக்ஸ்ட் கிரியேட் அ லெட்டர் ஃபார் கெட்டிங் லீவ் அப்படின்னு சொன்னா ஒரு லெட்டர் கிரியேட் பண்ண முடியுமா? நம்ம டெக்ஸ்ட்ல கொடுத்து டெக்ஸ்ட்ல ரிப்ளை பண்ணுது. ஸோ அது எல்எல்எம். இந்த மல்டி மாடல் அப்படின்னா நம்ம கிரியேட் இமேஜ் வித் சம் அக்சசரிஸ் இல்ல வித் சம் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தா ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி தெரியல. வி ஆர் கிவிங் த ப்ராம்ப்ட் இன் டெக்ஸ்ட் பட் கெட்டிங் ரிப்ளை இன் இமேஜ் ஆர் வீடியோ ஆர் ஆன் ஆடியோ. இப்படி இருந்தா அது மல்டி மாடல். புரியுதா? ஸோ இந்த ஃப்ரான்டையர் ஏஐ இது ரெண்டுமே இன்க்ளூடட் ஆயிருக்கும். அண்ட் எமர்ஜ் வித் எபிலிட்டிஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்லி ப்ரோக்ராம். இப்போ ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருந்தா அதை மட்டும் கரெக்டா செஞ்சா பிரச்சனை இல்லை. இட் ஹேஸ் தி எபிலிட்டி டு லேர்ன் ஃப்ரம் இட் அண்ட் கெட் அஹெட் ஆஃப் இட். அப்போ நம்ம இட் ஹேஸ் சம் டேஞ்சரஸ் ஃபார் த ஹியூமன்ஸ். ஸோ அந்த மாதிரியான பொட்டன்ஷியல் உள்ளதான் இந்த ஃப்ரான்டையர் ஏஐ. ஜெனரல் பர்பஸ் ஏஐ அப்படின்னா இட் இஸ் நாட் சப்போஸ்ட் டு ஸ்டிக் வித் ஒன் டொமைன். எல்லா ஏரியாவிலையும் ஒரு சில விஷயத்தை கத்துக்கிட்டு முன்னாடி போகக்கூடியது. ஓகேவா? ஸோ அதனால இது எக்ஸ்பர்டீஸ் ஒரு சிங்கிள் ஏரியாவில் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர். மல்டிபிள் டொமைன்ஸ் அண்ட் டாஸ்க்ஸ் அக்ராஸ் த மல்டிபிள் டொமைன்ஸ். ஸோ அதனால கம்பேர்டு வித் ஃப்ரான்டையர் ஏஐ இந்த ஜெனரல் பர்பஸ் ஏஐ லோ ரிஸ்க் தான். இதுதான் ஹை ரிஸ்க். Can be integrated into many downstream application, act as the foundation for various use cases.
எக்ஸாம்பிள் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அண்ட் இமேஜ் இன்டகிரேட்டட் மாடல்ஸ் டு ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அண்ட் அதர் திங்ஸ். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். இது சிங்கிள் டொமைன்ல மட்டும் யூஸ் பண்ணி எக்ஸ்பர்டைஸ் ஆகி இட் வில் லேர்ன் அண்ட் ஆக்ட் அஹெட் ஆஃப் அஸ். இது அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. பட் இட் ஹேஸ் த எபிலிட்டி டு பிகம் ஃப்ரான்டியர் ஏஐ. இட் ஹேஸ் த எபிலிட்டி. ஸோ சிங்கிள் டொமைன்லேயே நம்ம ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கோம், நம்ம ஃப்ராண்ட் கொடுத்துட்டே இருக்கோம், அது ட்ரெயின் ஆகிட்டே இருக்குன்னா இட் வில் பிகம் அ ஃப்ரான்டியர் ஏஐ. ஓகேவா? இந்தியா அண்ட் ஏஐ மிஷன். இந்த ஏஐ பொறுத்தவரையில இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன? இந்தியா வந்து ஏஐ மிஷன் 20 it was approved in 2024 under MeitY, Ministry of Electronic Information Technology. Focus on high-end AI compute infrastructure, indigenous foundation models, AI startup முதற்கொண்டு ஸ்டார்ட்அப் அண்ட் ஸ்கில்லிங், சேஃப் ட்ரஸ்டட் ஏஐ. இதெல்லாம் வந்து கைட்லைன்ஸ் இருக்கு. இந்தியா ஏஐ மிஷனோட ஸ்டெப்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. எத்திக்கல் ரெஸ்பான்சிபிள் ஏஐ அட் ஏஐ ஃபார் ஆல். இது ஒரு ஏஐ ஃபார் ஆல். இதுவும் இந்தியா எடுத்துருக்கிற ஒரு ஸ்டாண்டு தான். எல்லாருக்கும் ஏஐ போய் சேர்ந்துடணும். we have to work towards that. இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க், ஏஐ சப்போர்ட் பண்ற மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் வந்து ஃபர்ஸ்ட் நோடல் மினிஸ்ட்ரி நித்தி ஆயோக், பாலிசி நோடல் மினிஸ்ட்ரி வந்து MeitY, பாலிசி ஃப்ரேமிங் கைட்லைன் கொடுக்கிறது நித்தி ஆயோக், டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன் வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு. ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் மிஷனரிஸ் டு இம்ப்ளிமெண்ட் டு ஆக்ட் டுவோர்ட்ஸ் த ஏஐ மிஷன். AI transforming India. Some of the AI tools which deployed in India now என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாஷினி ஏஐ பேஸ்ட் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் பிளாட்ஃபார்ம். லாங்குவேஜுக்காகனே ஒரு நம்ம இந்தியா வந்து மல்டிகல்ச்சர் மல்டி லாங்குவேஜ் கண்ட்ரி. ஸோ நமக்கு பாஷினி மாதிரி ஒரு ஏஐ கண்டிப்பா தேவை. ஃபர்ஸ்ட் ஏஐ வந்து பாஷினிக்கு. ஜுடிஷியரிக்கு சுபேஸ் ஏஐ, ரிசர்ச் டூல் ஃபார் ஜுடிஷியரிக்கு சுபேஸ் ஏஐ, இது முக்கியம். பாஷினி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏர்லி வார்னிங் கொடுக்கறதுலேயும் ஏஐ டெவலப் பண்ணியிருக்கான். ஹெல்த் கேர் ஏஐ பவர் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் டெலிமெடிசன் எக்ஸ்பேண்டிங். ஸோ எல்லா செக்டர்ஸ்லையும் ஏஐ ஹஸ் பீன் டெப்ளாய்டு. கல்ச்சருக்கு, ஜுடிஷியரிக்கு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு, அக்ரிகல்ச்சருக்கு, எல்லாத்துக்குமே நம்ம ஏஐ யூஸ் பண்ணுறோம். Size of banks fraud rising despite fewer case, RBI report. ஆக்சுவலா இப்போ RBI ஒன்று ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்ல the amount involved in fraud, அதாச்சும் அந்த காசு ஏமாந்தப்பட்ட காசோட தொகை ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. the cases large against that வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. கேசஸ் கம்மியா இருக்கு ஆனா அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது தான் RBIயோட ரிப்போர்ட். ஸோ என்னென்ன மாதிரியான ஃப்ராட்ஸ் நடக்குது, எப்படி அக்கௌண்டபிள், அதை நம்ம படிக்கணும். ஃபர்ஸ்ட் டேட்டா மெயின்ஸ் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃப்ராட் கேசஸ் டவுன் ஃப்ரம் 36,000ல இருந்து 23,000க்கு குறைஞ்சிருக்கு கேசஸ். அமௌண்ட் இன்வால்வ்டு 11,000 crores இருந்து 34,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கேசஸ் குறைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீ-ரிப்போர்ட்டட் கேசஸ் இதுல இருக்கு. ஏற்கனவே இயர்லியா கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அகைன் இந்த செகண்ட் டைமா வேற ஒரு மிஷனர்ல மறுபடியும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ரீ-ரிப்போர்ட்டட் கேஸ் இருக்கிறதுனால அதிகப்படியான கேசஸ் அதிகமா காட்டப்படுதுன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனா அது மட்டுமே காரணம் இல்லை. The surge in value primarily due to re-reporting. இப்பதான் சொன்னேன், ஓல்ட் ஃப்ராட் கேசஸ் 18,000 crore அந்த ரீ-ரிப்போர்ட்டிங் கேசஸோட வேல்யூ. அடுத்தது ஃப்ராட் டிஸ்ட்ரிபியூஷன் பை வால்யூம் அண்ட் வேல்யூ. ஃபர்ஸ்ட் டெபிட் கார்டு ஃப்ராட், ஸ்கிம்மிங் டேட்டா. ஒரு டெபிட் கார்டை வச்சு ஃபர்ஸ்ட் எப்படி அதை வச்சு ஏமாற்ற முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிம்மிங் டேட்டா தெஃப்ட். அப்படின்னா நம்ம அந்த டெபிட் கார்டுல அந்த பிளாக் கலர் மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்கும். அந்த ஸ்ட்ரிப்ல இருந்து டேட்டாவை எடுக்க முடியும். அந்த ஸ்ட்ரிப்ல இருந்து டேட்டாவை எடுத்து பின்ன எப்படியாச்சும் எடுத்துட்டோம்னா நம்ம அதுல இருந்து காசு எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட்
அடுத்தது கிரெடிட் கார்டு ஃப்ராட். கிரெடிட் கார்டு ஃப்ராட்னா சிஎன்பி அப்படின்னா கார்டு, இந்த கார்டை ஹோல்டர் இல்லாம அந்த கார்டை டேட்டாவை மட்டும் வச்சு, இப்ப நம்ம ஒரு பிசினஸ் ஃபேமுக்கு போறோம், அந்த ஃபேம்ல போய் நம்மளோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிட்டு வரோம்னா நம்மளோட டேட்டா அங்க இருக்கு, there is a chance for misusing the data. ஸோ அந்த மாதிரி டேட்டா லீக்கேஜ் அங்க போயிட்டு அங்கேருந்து ஃப்ராட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபிஷிங். ஃபிஷிங் அப்படின்னா ஒரு ஃபேக் ஐடியோ இல்ல ஃபேக் காலோ இல்ல ஃபேக் கஸ்டமர் கால் மாதிரி பேசி நம்மளோட ஓடிபியோ மற்ற விஷயத்தையோ வாங்கி நம்மளோட கரன்சியை, நம்மளோட பணத்தை எடுக்க வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ இதெல்லாம் தான் பை வால்யூம் யூபிஐ ரிலேட்டட் ஃப்ராட்ஸ். கியூஆர் ஸ்கேம். கியூஆர் ஸ்கேம், நம்ம கியூஆர் கோட் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ஒரு கடைக்கு போனா கியூஆர் கோட் வச்சிருக்காங்கல்ல, அப்படியே போகக்குள்ள அந்த கியூஆர் கோட மாற்றி வச்சுட்டு போயிருவாங்க, காசு ஃபுல்லாக அடிச்சிருவாங்க, வேற யாருக்கு வேற ஒரு அக்கௌண்ட் போயிட்டு இருக்கோம், நம்ம நமக்கு தான் வருது வச்சிருக்கோம், வேற ஒரு அக்கௌண்ட் போயிருக்கோம். இதெல்லாம் நடக்கும் இங்க பை வால்யூம்ல. பை வேல்யூ அப்படின்னா ஒரு பேங்க்ல போய் நம்ம லோன் எடுக்கிறோம், அப்படி லோனை எடுத்துட்டா we have to pay the premium, கரெக்டா பே பண்ணிட்டு வரணும். ஆனா பல பேர் அது பண்றது இல்லை. ஸோ லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் அமௌண்ட் அங்க இருந்தா மிஸ் ஆகுது. அது பை வேல்யூ. பேங்க் லோன்ஸ், அட்வான்சஸ், கார்பரேட் லோன் டிஃபால்ட். டிஃபால்ட்னா திருப்பி செலுத்தாததுன்னு அர்த்தம். வில்ஃபுல் டிஃபால்ட். வேற எனக்கு காசு இருக்கும், some businessman has the money but they don't want to repay the loan, அதெல்லாம் வில்ஃபுல் டிஃபால்டர்ல வந்துரும். ஓகேவா? Next, cases declined. 5,092 cases reported, down from 18,000 crores in the same period. Main எழுதுறதுக்கு பாயிண்ட். Banking sector resilient. Despite fraud challenges, sector shows double-digit growth and robust profitability. So, இவ்வளோ கேசஸ் பெண்டிங் இருக்கு, இவ்வளோ அமௌண்ட் ரீபே பண்ணாம இவ்வளோ பேக்லாகிங்ல இருக்கு, ஆனா இருந்தாலும் நம்ம சர்வீஸ் செக்டர், பேங்கிங் செக்டர் வந்து they are achieving good அப்படிங்கறத இந்த ரிப்போர்ட்டோட கடைசி. Fraud sophistication rising. Digital vulnerabilities. மறுபடியும் யாராவது ஃபோன் பண்ணி கேட்டா நம்ம அந்த ஓடிபியோ அந்த யூபிஐ பின்னையும் நம்ம சொல்லி விட்டுறோம், சொல்லக்கூடாது. டிஜிட்டல் வல்னரபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. கார்பரேட் லோன் ரிஸ்க், அட்வான்ஸ் ரிலேட்டட் ஃப்ராடு இன்வால்வ் மேசிவ் அமௌண்ட்ஸ். கார்பரேட் ஒரு பிரைவேட் பேங்க்ல போய் நம்ம ஒரு லோன் கேட்டிருக்கோம் அப்படின்னா இந்த பிரைவேட் பேங்க் வந்து எப்படியாச்சும் வாங்கிடுவாங்க அந்த லோனை திருப்பி. ஆனா ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல அதை வாங்க முடியல. கார்பரேட் அதிகமா அந்த கவர்மெண்ட் பேங்க்ல தான் லோன் வாங்குறாங்க. ஸோ they are willful defaulters, much of the corporates. So mock question. India's hosting of a mega AI summit reflects its ambition in global technology order. Discuss. இந்தியாவோட ஏஐ மிஷனை பத்தி, ஏஐ வச்சு நம்ம அச்சீவ் பண்ண ஒரு கோலை பத்தி தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், டிஸ்கஸ் த opportunities and challenges in shaping the global AI governance from Indian perspective. இந்தியா நம்மளோட கோல் ஃபர்ஸ்ட், நம்மளோட மிஷன்லயே நம்ம விக்ஷித் பாரத்லயே சொல்லியிருக்க ஏஐ ட்ரிவன் டெக்னாலஜி தான் சொல்லி அதை கோட் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன். அது மெயின் கொஸ்டினுக்கு டிஸ்கஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அந்த ஏஐ நம்ம கத்துக்கிறதுக்கு, லேர்ன் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில ஏஐ கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் supposed to develop the AI system. இதெல்லாம் சொல்லினா சேலஞ்சஸ்னா நம்மளோட எஜுகேஷன் கம்மியா இருக்கு, ஸ்கில் கம்மியா இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் டெப்ளாயிங் த ஏஐ கம்மியா இருக்கு. இதெல்லாம் சேலஞ்சஸ்ல போட்டு எழுதலாம். கன்க்ளூஷன்ல we are getting closer with the developed nation in the ambit of technology அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். இதுதான் ஒரு மெயின்ஸ் மார்க் கொஸ்டினுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி take a photo and upload it in the comment. We will evaluate and give the paper. Thank you. Kurukshetra, 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 Kurukshetra.